அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த போலீஸ் எக்ஸாமினுடைய ஜிஎஸ் அந்த பொதறிவு வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்லேருந்து வந்திருக்கு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் வந்திருக்கு ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும். எல்லாமே ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான இடத்துல தான் கொஸ்டின் வந்திருக்கு. நெறைய பேர் ஜிஎஸ் ஈஸியா பண்ணியிருக்காங்க. சைக்காலஜி மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, ஓகேவா? அப்படியே இதில ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒளியின் திசை வேகத்தில் சொல்லும் குடுத்துருக்காங்க பாரு. ஓகே யாருன்னா, காமா கதிர்கள் ஓகேவா? காமா கதிர்கள் தான் ஒளியின் திசை வேகத்தில இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா, இதுவும் இதுவும் நம்ம பார்த்தோம். பல் மருத்துவர்கள் மேட்ச் பல் மருத்துவர்கள் எந்த ஆடிய பயன்படுத்துறாங்க? குழி ஆடி. ஓகேவா? தெளிவா பல் மருத்துவம் தான் குடுத்துருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா, அடுத்தது வாகனங்களுடைய பின்னோக்கு கண்ணாடி. ஓகேவா? பின்வரும் வாகனங்கள வந்து பார்க்கறதுக்காக அந்த பின்னோக்கு கண்ணாடி தான் குவியாடியுடைய பயன். ஓகேவா? இதுவுமே கேட்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான போக்சோ ஆக்ட். போக்சோ ஆக்ட்ன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 2012 எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாங்கல்ல, அந்த பருவ காலங்கள். ஓகேவா? என்னென்னு சொல்லிட்டு பருவ காலம் கேட்டிருப்பாங்க. இது இருக்கு பாருங்க. அப்படியே லைனா இருக்கு பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் ஃபுல்லாவே ஸ்கூல் புக்ல அப்படியே லைனா செட்டா எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே செட்டா இருக்கு. எதையுமே பிச்சு பிச்சு எடுக்காம அப்படியே தொடர்ந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இதோ பாருங்க தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று எல்லாம் லைனா இருக்கும். தொடர்ந்து வர எல்லாமே லைனாவே இருக்கும். இதோ இதுவுமே கொஸ்டினா ஃப்ரேம் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? இதுவுமே கொஸ்டினா ஃப்ரேம் ஆயிருக்கும். ஓகேவா? எல்லாமே ஸ்கூல் புக் தான். ஓகேவா? நெறைய பேர் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸ்கூல் புக்க எல்லாரும் தெளிவா படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்க. திமிங்கல புனுகு. திமிங்கல புனுகுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. திமிங்கல புனுகு வந்து பன்னாட்டு வளங்கள். ஓகேவா? இந்த டாபிக்ல வரும். பட் அவங்க என்ன தனியார் வளங்கள்ல கேட்டிருப்பாங்க. அதனால வந்து இது ராங். ஓகேவா? இது ஒரு முக்கியமான இதுதான். எல்லாமே ஸ்கூல் புக் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. ஐரோப்பா கண்டத்த பத்தி பார்க்கும்பொழுது, எல்லா இயற்கை பேருமே குடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாலைவனம் மட்டும் இடம் பெறாது. ஓகேவா? பாலைவனம் மட்டும் அதுல குடுத்திருக்கவே மாட்டாங்க. அதான் நம்ம வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்தல் ஆணையம். ஓகேவா? எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, புதுடெல்லி. நிர்வாசன் சதான் படிச்சிருப்போம். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். இந்த பிளேஸ் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கன்டினியூட்டா கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது முதல் மகளிர் பல்கலைக்கழகம், அத மகரிஷி கார்வே அவரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட், சுஷ்மா ஸ்வராஜ். ஓகேவா? இதுலயே பார்த்தீங்கன்னா, இதே மாரி நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் வரும். ஓகேவா? இதுல வந்து இந்த காலேஜ் இது. எல்லாமே ஸ்கூல் புக் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. இப்ப சொன்னேன்ல நான் இதோ இருக்கு பாருங்க. எல்லாம் லைனா இருக்கு பாருங்க. அதாவது ஐநா சபையுடைய முதல் பெண் தலைவர் பண்டிட், முதல் பெண் பிரதமர். ஓகேவா? அவங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, முதல் பெண் குடியரசுத் தலைவர் இருக்காங்க. ஐயோ! முதல் பெண் குடியரசுத் தலைவர், மக்களவை சபாநாயகர். எல்லாமே ஸ்கூல் புக் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 22 சட்டப்பிரிவு 22 அதுவுமே தெளிவா குடுத்திருப்பாங்க. வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஓகேவா? ஆர்டிக்கிள் 22 இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, பஞ்சசீலம் அப்படின்னு டாபிக்ல தான் கேட்டிருப்பாங்க. பட் ஆனா அந்த அந்த நம்ம கொஸ்டின் வந்த கொஸ்டின் பேப்பர்ல பஞ்சசீலம்ன்ற வார்த்தையே இருக்காது. பஞ்சசீலன்ற வார்த்தை இல்லாம இந்தியா, பாகிஸ்தான் ஒரு உறவு மட்டும் குறிச்சிருப்பாங்க. பட் அந்த வருஷம்லாம் இயர்லாம் குடுத்திருப்பாங்க. பட் என்ன கீ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இத பொறுத்தவரைக்கும் இந்தியாக்கும், சீனாக்கும் மட்டுமே இது தெளிவா குடுத்திருப்பாங்க. ஓகேவா? பட் ஆனா இதோ இருக்கு பாருங்க. 1954, 28 இந்த டேட் அதுல குடுத்திருப்பாங்க தெளிவாவே. அதனால மேக்ஸிமம் அது இந்தியா, பாகிஸ்தான் ராங் தான். ஓகேங்களா? கிளியர் கட்டா ராங் தான் அது. இதுவுமே ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. நெறைய பேர் தெளிவா படிக்காத காரணத்தால பார்த்தீங்கன்னா, ரொம்ப திணறியிருக்காங்க. ஓகேவா? இதுவா, அதுவான்னு போட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக் கூட ரொம்ப ரொம்ப தப்பு. 2015 பார்த்தோனே அடிச்சிருக்காங்க. ஓகேவா? சார்க், சவுத் ஏசியா அசோசியேஷன் ரீஜினல் கோஆப்பரேஷன் ஓகேவா? 8 நாடுகளின் கூட்டமைப்பு. இதுவும் தெளிவா குடுத்திருப்பாங்க. ஸ்கூல் புக்ல தான் இருக்கு இதுவுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அப்படியே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நேர்முக வரி பத்தி சொல்றாங்க. நேர்முக வரிக்கு வந்து சேவை வரின்னு ஒரு இடத்துல குடுத்திருப்பாங்க. அதுதான் ராங்கான மீதி எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? நேர்முக வரிய பொறுத்தவரைக்கும் என்னென்ன இருக்கு பாருங்க. சொத்து வரி, தனியார் சொத்து வரி, வருமான வரி, உறுதிமொழி பத்திரங்கள் எல்லாமே நேர்வழி வரும். பட் ஆனா சேவை வரின்ற மட்டும் அதுல நேர்முக வரி குடுத்திருப்பாங்க. அது தப்பு. ஓகேவா? இதுவும் ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. ஆசியாவின் டெட்ராய்ட் இதெல்லாம் சொல்லவே வேணாம். இருந்தாலும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸ்கூல் புக்ல தான் இருக்கு எல்லாமே. இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பல்லவருடைய ஆட்சி காலத்துல வந்து புத்த சமயம் வந்து செழித்தோங்கின்னு நம்ம கொஸ்டின் மார்க்ல குடுத்துருக்காங்க. ஆனா பல்லவ அவங்க ஆட்சி காலத்துல வந்து புத்த சமயம் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே ரொம்ப செழிப்பா இருந்த மாரி குடுக்கல. ஓகேவா?
புத்த சமயம் ரொம்ப டவுனா போன மாரி தான் ஃபுல் நோட்ஸுமே இருக்கும். ஓகேவா? அப்படியே ரொம்ப டவுன்ஃபாலா தான் இருக்கும். பட் ஸ்டேட்மெண்ட் அப்படி குடுத்துருக்காங்க. என்ன கீ அவங்க தராங்கன்னு பார்ப்போம். பட் ஆனா செகண்டு தப்பா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ரைட்டு. பட் அவங்க என்ன கீ தராங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 1863ல ஐசிஎஸ் தேர்வு. ஓகேவா? சத்யேந்திரநாத் தாகூர். ஓகேவா? எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் படிச்சு எடுத்த நோட்ஸ் அந்த இடங்க எல்லாமே. ரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்ன்னு வரணும். அவங்க வந்து தப்பா குடுத்துருந்தாங்க. அதுதான் நமக்கு தப்பு. எரித்ரோசைட்னா, ரத்த சிவப்பணுக்கள் தான் எரித்ரோசைட். ஓகேவா? அவங்க வந்து லியூக்கோசைட் அத குடுத்துருந்தாங்க. ராங். அதுதான் எலிமினேட் பண்ணி இந்த மேட்ச் த ஃபாலோயிங் தான் அது. காலரா, சாதாரண சளி. ஓகேவா? இந்த பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. புதுப்பிக்கத்தக்க, புதுப்பிக்க இயலாத வளங்கள். இது டைரக்ட்டாவே மேட்ச் த ஃபாலோவிங் இல்ல. எல்லாரும் அடிச்சிருப்பாங்க. எது எதுல வரும்னு சொல்லிட்டு இதுவும் ஸ்கூல் புக்ல தெளிவாவே குடுத்துருக்காங்க. தயவு செய்து வெளி புக்க படிக்கிறத விட, அகாடமி புக்ஸ விட ஸ்கூல் புக்க தரவா படிச்சு நோட்ஸ் எடுத்தா மட்டும் தான், அடுத்தடுத்து வர எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பா போஸ்டிங் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஓகேவா? புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஈஸியா ஒரு அகாடமி சேர்ந்தெல்லாம் டக்குன்னு பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அவங்க கிளாஸ் நடத்துவாங்க. நம்ம அத ஃபாலோ பண்ணி படிச்சு ஃபுல்லா நம்ம நோட்ஸ் எடுத்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். மீத்தேன் ஓகேவா? அந்த கார்பன் இணைதிறன் 4 ஓகேவா? தெளிவா குடுத்துருப்பாங்க. இதோ இருக்கு பாருங்க. மீத்தேனுக்கு 4 பக்கம் இணைதிறன். கார்பன் இணைதிறன் 4 ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கலவை எல்லாமே இங்க தான் இருக்கு பாருங்க. மிக்ஸ்சர்ல கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. அதுவும் இங்க தான் இந்த 8ல தான் வருது எல்லாமே இதுவும். உலோகப் போலிகளுக்கு தெளிவா குடுத்துருப்பாங்க. அதுவுமே இங்க பாருங்க ஸ்கூல் புக்ல தான் கேட்டிருக்காங்க. மாநில விலங்கு, மாநில பறவை இதுவுமே இதெல்லாம் யாரும் பார்க்கவே தேவையில்ல. கரெக்ட்டா அடிச்சுருவாங்க எல்லாருமே. பட் நெக்ஸ்ட் செக்ஷன் படிக்கும்பொழுது ரொம்ப தெளிவா படிக்கணும். வாங்கும் திறன் சமநிலை ஓகேவா? இதுவும் கொஸ்டின் இடம்பெற்றுருந்துச்சு. எந்த பிளேஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. எல்லாம் தெளிவா 3வது பிளேஸ் எல்லாம் கரெக்ட்டா அடிச்சிருப்பீங்க. இந்த பாக்ஸ் அப்படியே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்ப? சட்டவிரோத சட்டம் எப்ப? இத விட நாங்க வெளியில போய் எங்கேயுமே கேட்கல. அதுவும் 9த் புக் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 9த்லயோ, 8த்லயோ பிச்சுலாம் கேட்கல. ஒரு புக் எடுத்தாங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் அப்படியே தொடர்ந்து அடிச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. இது மாரி எந்த எக்ஸாம்லயும் வராது மேக்ஸிமம். ஓகேவா? ஈஸியா கிளியர் பண்ணலாம் இதுல. ஓகேங்களா? இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஸ்கூல் புக். அடுத்து ஒரு எஸ்ஐ எக்ஸாம் இருந்தாலுமே நெறைய ரோல் ப்ளே பண்றது யாருன்னா, நம்முடைய ஸ்கூல் புக் தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 பேர் போட்டி போடுற மாரி தான் இருக்கும். வேக்கன்ட் அவ்வளோ கம்மியா இருக்கிறதால, ரொம்ப ஸ்பெஷலா படிக்கணும். ரொம்ப ஸ்பெஷலா தனித்துவமா இருந்தா மட்டும் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய உண்மை. நம்ம கிளாஸ் போறோம், டெஸ்ட் அட்டெண்ட் பண்றத விட ரொம்ப தனித்துவமா இருக்கணும். எந்த இடத்துலயுமே தடுமாறாம இருந்தா மட்டும் தான் போஸ்டிங் கிடைக்கும். அதுதான் உண்மை. ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த எக்ஸாம் அந்த கிட்டத்தட்ட 70 கொஸ்டின் இருக்கும். எல்லாரும் அந்த 55, 57 எல்லாம் வராது. யாருக்குமே 55, 55லேருந்து 58 வரவே வராது. கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின் 62 ஓகேவா? மேக்ஸிமம் அந்த 62, 63, 64, 65 ஓகேவா? அதாவது 60லேருந்து ஒரு 63 வரைக்கும் போட்டிருந்தா மட்டும் தான் கம்யூனிட்டி வைஸ்ல நெக்ஸ்ட் படிக்கலாம் நீங்க. ஓகேவா? ஏன்னா இதுல ஜிஎஸ் ஈஸியா கேட்டிருக்காங்க. சைக்காலஜிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப மாடரேட்டா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சைக்காலஜி. கஷ்டப்பட்டு தான் அடிச்சிருக்காங்க. நெறைய இடத்துல பசங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க நெக்ஸ்ட் எஸ்ஸேக்கு நல்லா கிளியரா ரெடி ஆவுங்க. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ.